எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 31 டேஸ் ஆகிருக்குது. சரியாக ஒரு மாதமாக இருக்குது. இந்த 31 டேஸில் நீங்கள் எனக்கு தந்திருக்கிற ஆதரவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னுடைய சேனல் இப்போ 202 பேர் நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கொண்ட சந்தர்ப்பத்தில் 202 பேர் எனக்கு சப்ஸ்கிரைபராக கிடைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய லைக்ஸ் 1000 மாதம் வந்திருக்குது. 1K லைக்ஸ் வந்திருக்குது. ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. லாட் ஆஃப் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமானது, நான் ஒரு பெரிய ஒரு எஃபெக்டை போட்டு நிறைய ட்ரை பண்ணி நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ உங்களுக்குன்னு செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவுக்கு உண்மையாகவே எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு ரியாக்ஷன் ஒன்று கிடைச்சிருக்குது உங்கள்கிட்ட இருந்து. அதில் மிக முக்கியமான வீடியோ தான் நான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கிற பாஸ்போர்ட் அப்படி எடுக்கிறன்ற தொடர்பான மற்ற வீடியோக்கள் எல்லாரையும் விட எல்லாரும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்துச்சு. நம்ம அதாவது ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் போட்டுறது, நார்மலாக அந்த அவுட் சைடில் இருக்கிற வியூ அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் அதில் ஃபுல்லாக A to Z நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து உங்களுக்கான பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்றதுக்கான வழிவகைகள் என்னது, நார்மல் மெத்தடில் எப்படி எடுக்கிறது, எமர்ஜென்சி இந்த மாதிரி எடுக்கிறது, இதுபான டீட்டெயில்ஸ் என்னது, டாக்குமெண்டேஷன் என்னது, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகணும், அங்கே ரியல் ப்ராப்ளம்ஸ் என்னது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோக்கு எனக்கு தந்திருந்த சப்போர்ட்டுக்கு, அதே மாதிரி அந்த வீடியோ தொடர்ந்து ஸ்டில் இப்போ கூட அது க்ரோ ஆகி கொண்டிருக்குது. நான் இப்போ சொல்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீடியோட வியூ அரவுண்ட் 930க்கு மேலே போயிருக்குது. நான் 1000 கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறேன். மேபி இன்றைக்கு ஈவினிங்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு அந்த 1000ன்றதை ரீச் பண்ணிவிடும். ஸோ அதனால் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், இந்த பாஸ்போர்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸை கேட்டு எல்லாருக்கும் பதிலாக நான் இங்கே சொல்லிக்கொள்ளலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். இது உண்மையாகவே அந்த பாஸ்போர்ட் வீடியோ இந்த ஒரு கண்டினியூஸ் பார்ட் தான். அங்கே மிஸ் பண்ணியிருக்கிற சில விடயங்கள், மிஸ் பண்ணியிருக்கிற சில இடங்களை நான் இங்கே உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி பார்த்துருக்கிறேன். ஆகவே நான் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். புது புது விடயங்கள், நல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் சசி எஸ்எல் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு இது சின்ன ஒரு கவலை தான் இருக்குது. 930 பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்கணும். அதன் மூலம் நிறைய பேர் பாஸ்போர்ட் எடுத்துட்டோம்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். தாங்கள் பாஸ்போர்ட் கிடைச்சிருக்குது, இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கணும். பட் எனக்கு என்னென்னு சொன்னால் இந்த சப்ஸ்கிரைபர் இன்னும் 202 தானே இருக்குது. ஸோ இது வரைக்கும் கிடைச்சது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் 930 பேர் பார்த்துருக்க இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இன்றைக்கு எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ இது கூட பரவாயில்லை. நான் உங்களை எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்குறார்கள் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பட் உங்களுக்கும் இந்த ஃபியூச்சரில் நிறைய வீடியோங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன கமெண்ட்ஸ் கேட்டிருக்கணும். அந்த கமெண்ட்ஸுக்கு நான் இங்கே என்ன பதில்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, முதலாவது கமெண்ட்ஸ் எனக்கு கேட்டிருந்த கமெண்ட்ஸ் தான் என்னென்னு சொன்னால், இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரிதான், அல்லது நீங்கள் எமர்ஜென்சி மெத்தடில் போய் எடுக்கினாலும் சரிதான். நாங்கள் 2 கன்செப்ட் தான் கன்சிடர் பண்ணினோம். ஒன்று 1 டே சர்வீஸ், ரெண்டாவது நார்மல் சர்வீஸ். நீங்கள் 1 டே சர்வீஸில் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் 20,000 ரூபாய் நீங்கள் செலவு செய்யணும் ஆல் கண்ட்ரிஸ் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் நார்மல் சர்வீஸில் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கான பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் நீங்கள் 10,000 ரூபாய் இலங்கை ருபீஸில் பே பண்ணணும். இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கார்டு பேமெண்ட் செஞ்சு கொள்ளலாம். விசா கிரெடிட் கார்டு இருந்தால் நீங்கள் அதன் மூலம் உங்களுக்கான பேமெண்ட்டை டெபிட் கிரெடிட் கார்டில் செய்து கொள்ளக்கூடிய வசதிகள் அங்கே செஞ்சு தந்திருக்கிறோம். ஸோ பேமெண்ட் சிஸ்டத்தில் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவு கார்ட்டை கொண்டு போவாங்க, கேஷ் அக்கௌண்ட் போய் லாஸ் பண்ணாமல் கார்டு கொண்டு போனால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் காசு பேமெண்ட் கேஷ் கூட நீங்கள் பே பண்ணலாம். கவுண்டர் கேஷியர் இருக்குது. நீங்கள் இங்கே அப்ளிகேஷன் எல்லாம் ஃபைனலாக முடித்ததுக்கு பிறகு நீங்கள் அங்கே போய் நீங்கள் சொன்னால் உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொள்ள சுச்சுவேஷன் இருக்கும். ஆகவே இது முதலாவது ஒரு விடயம். முதலாவது கமெண்ட்ஸ் ஒரு கேட்டிருந்தது. ரெண்டாவது நான் கேட்டிருந்த விடயம் நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம், வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையில் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறோன்னு சொல்லி. உண்மையாக நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆக போகுதுன்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கான ஆப்ஷன் நான் தரேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட எம்பசிக்கு போனீங்கன்னா அந்த எம்பசியில் உங்களுக்கான ட்ராவல் அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் அந்த நாட்டிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போய்க்கு ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கான அப்ரூவல் கிடைக்கும். எக்ஸ்பயர் ஆகியிருந்தால் கூட அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே நீங்கள் புதிய பாஸ்போர்ட் எமர்ஜென்சி பேசிக்கில் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் உடனே வரணுன்றதுக்காண்டி. இதுக்கு பிறகு நான் அதோட கண்டினியூவாக இன்னொரு விடயம் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் எமர்ஜென்சி சர்வீஸில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிற தொடர்பாக தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், நார்மல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 மாதங்களுக்கு மேலே டைம் எடுக்குது. உண்மையாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுற டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு 5 மாதங்கள் எடுக்குது. நாங்கள் அக்டோபரில் போட்டிருந்தோம் நாங்கள் எங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஆன்லைனில் நார்மல் சர்வீஸுக்கு. அப்போ அக்டோபரில் அப்ளை பண்ணியிருந்த அதற்கான எங்களுக்கான பாஸ்போர்ட் எங்கள் கையில் கிடைச்சது இந்த ஜனவரி
ஜனவரி 20-22 தான் எங்களுக்கு கையில் கிடைச்சது. ஸோ அரௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 4 தொடக்கம் 5 மாத டைம் எடுத்திருக்குது. அவை நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் போடும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான டைம் பீரியட் வந்து கூடவா தான் இருக்குது. இது வந்து நிறைய டைம் எடுக்குது. நீங்கள் ஒரு 5 மாதம் 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆகவே எமர்ஜென்சி மெத்தட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எமர்ஜென்சி மெத்தட் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க என்ன நீங்கள் செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கான ரீசன்ஸ் நீங்கள் அந்த எமர்ஜென்சி எடுக்கிறதுக்கான ரீசன்ஸ் காட்டணும். அதாவது ரீசன் சொல்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் உண்மையாகவே அவசரமாக நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு போகணும் என்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் காட்டிக்கொள்ளலாம். இதற்கு மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நான் திருப்பியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கொள்கிறோம். முதலாவதாக நீங்கள் காட்ட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பர்பஸில் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒர்க் பெர்மிட் இருக்கணும், அதாவது விசா இருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் விசிட்டில் போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விசிட் விசா இருக்கணும். அந்த விசிட் விசாக்கான ரீசன் நீங்கள் சரியாக சொல்லியிருக்கணும். இதே சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கான பேரண்ட்ஸ் இது வந்து ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்த வேணும், தங்களோட பேரண்ட் வந்து இந்தியாவில் இருக்கணும், அப்பா வந்து இந்தியாவில் இருக்கிறார், அவருக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன செய்கிறான்னு சொல்லி நீங்கள் அங்கே செய்ய வேண்டிய வேலை இதுதான் மிக முக்கியமான விடயம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கான மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை ஷுவர் பண்ணுறது உறுதிப்படுத்துறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஷுவராக அங்கே காட்ட வேண்டியிருக்கும். அவை உங்களோட மெடிக்கலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது உறுதிப்படுத்தும், நீங்கள் அவசரமாக அங்கே போயே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் நீங்கள் காட்டிக்கொள்ளுங்க. அப்பையும் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், எமர்ஜென்சி மெத்தடில் உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். இந்த எமர்ஜென்சி பாஸ்போர்ட் துளைஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி அதையும் எமர்ஜென்சி அடிக்கலுமான்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் உண்மையாக நீங்கள் துளைஞ்சிட்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எமர்ஜென்சி மெத்தடில் எடுக்கலும். இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நார்மலில் அப்ளை பண்ணி தான் நீங்கள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஆகவே நீங்கள் எமர்ஜென்சியில் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் மிஸ் ஆகிட்டுது, நீங்கள் வெளிநாடு போகிறது உங்களுக்கு ஆஃபர் ஒன்று கிடைச்சிருக்குது, அல்லது வந்து நீங்கள் நாளை ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வெளிநாடுக்கு போகணும், அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கான எமர்ஜென்சி மெத்தடில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கமெண்ட்ஸ் நட்ட கேட்டிருந்த கமெண்ட்ஸ் தான் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள்ள வந்து இலங்கையில் ஒரு 6 மாதம் எக்ஸ்பயர் டைம் இருக்குது பாஸ்போர்ட்டுக்கு. அப்போ அந்த டைமில் வந்து திருப்பி நாங்கள் உடனே ரிட்டர்ன் டிக்கெட் இப்போ வெக்கேஷனில் வந்துட்டு வெக்கேஷனில் 1 மந்த் திரும்பி போகணும், இந்த சந்திப்பு எடுக்கலாமான்னு சொல்லி இதற்கான விளக்கம் உண்மையாக எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ரிட்டர்ன் டிக்கெட்டை காட்டி அதே சந்தர்ப்பத்தில் உங்களோட எக்ஸ்பயர் டேட்டை காட்டி நீங்கள் ஒர்க் பண்ணுற நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி ஒர்க் ஐடி கொடுத்துருப்பினோம். அந்த ஐடியை ஸ்டோர் பண்ணி காட்டி நீங்கள் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸோட கதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் அந்த பாஸ்போர்ட்டுக்கு அதை சந்தர்ப்பத்திலும் நீங்கள் எமர்ஜென்சிக்கான பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்றதுக்கான சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு சுச்சுவேஷன் கேட்டிருந்துச்சு, நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் போடணுமான்னு சொல்லி உண்மையாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் எமர்ஜென்சி பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. எமர்ஜென்சிக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதில்ல. பட் உங்களுக்கான அந்த லிமிடெட் கோட்டா ஒன்று கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 200 பீஸ் பாஸ்போர்ட் தான் இஷ்யூ பண்ணுவோம், 150 பாஸ்போர்ட் தான் எமர்ஜென்சி இஷ்யூ பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னதான், நாங்கள் வந்து மார்னிங் 2 மணிக்கு போய் நின்று தான் அந்த பாஸ்போர்ட் எடுத்துனாங்க. ஆக பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஏர்லியாக போய் லைனில் நின்று உங்களை பாஸ்போர்ட் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கொள்றதுனால கட்டாயம் உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் கட்டாயம் அங்கே மினக்கட வேண்டிய வரும். நான் இது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த பாஸ்போர்ட் எடுக்க என்னென்ன பிரச்சனைகள் வரும், பாஸ்போர்ட்டை எப்படி எடுத்துக்கொள்வது, பாஸ்போர்ட் எடுக்க ஆன்லைன் நார்மல் மெத்தடில் இந்த மாதிரி அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி மெத்தடில் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நான் ஏற்கனவே போட்டு இப்போ நல்ல ரீச் ஆகி கொண்டிருக்கிற என்னுடைய வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறதுமான வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்குது. நான் டெஃபினெட்லி இந்த வீடியோ எண்ட்லையும் வந்து அதுக்கான லிங்க் தருவேன், நீங்கள் அங்கேயும் கிளிக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பாஸ்போர்ட்டுமான ஃபுல் வீடியோவும் அங்கே இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு வீடியோ என்ன கேட்டிருந்துச்சுன்னா, இந்த எமர்ஜென்சி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எவ்வாறு அதை வந்து என்னென்ன டீட்டெயிலாக அக்செப்ட் பண்ண முடியும் சொல்லி உண்மையாக எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே அக்செப்ட் பண்ணுற ரீசன் வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸோட டிசிஷன்ஸ். ஸோ அவையில் நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற ரீசன்ஸ் வந்து கட்டாயம் ஷுவராக இருக்குது. நீங்கள் அது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி பேப்பர்ஸுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கே தான் உங்களுக்கான எமர்ஜென்சியான அப்ரூவல் ஒன்று கிடைக்கும். ஆகவே நீங்கள் வந்து அங்கே கதைக்கிறது தான் உங்களோட மெயின் விஷயம். உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை உறுதிப்படுத்துங்க, உறுதியான ஆவணங்களை காட்டுங்க, உண்மையான ஆவணங்களை போய் டாக்குமெண்ட்ஸை காட்ட வேண்டாம். உண்மையாக உங்களுக்கு எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் நீங்கள் எமர்ஜென்சிக்குள்ளே போய் அந்த எமர்ஜென்சி பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். இது இல்லாமல் சில பேர் எனக்கு இன்னொரு கமெண்ட்ஸில் போட்டிருந்துச்சுன்னா, நான் எமர்ஜென்சியில் வந்து பாஸ்போர்ட்டுக்கு எடுக்க போகிறேன், ஆனால் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து நார்மல் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன், இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்பினா இது ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் நீங்கள் நார்மலுக்கு அப்ளை பண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு எமர்ஜென்சி பேப்பர்ஸ் உண்மையாகவே இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி எமர்ஜென்சி கியூவில் போய் நின்று எமர்ஜென்சி பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் வந்து உங்களோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் செய்கிற அந்த கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் அவைகிட்ட சொல்லணும், நான் ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கான பேமெண்ட்டும் செஞ்சுட்டோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணுவேணும்.
சேம் டைம் வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டையும் ரிவர்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எமர்ஜென்சி சர்வீஸுக்குள்ளே போய் வைக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 கட்டி நார்மலுக்கு பே பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சி சிஸ்டம் எடுக்க 20,000. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 10,000 ரிசீவ் ஆகிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 10,000 கட்டி தான் நீங்கள் இந்த நார்மல் சர்வீஸை எடுத்துக்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் நீங்கள் மிக முக்கியமாக இருக்குது. ஆகவே இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான விடயம். ஸோ டோன்ட் வெரி. அதுக்கு பிறகு நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்தா கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கார்டுனா கூட நீங்கள் அந்த டைமில் போக வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அது ஆல்ரெடி உங்களுக்கான பாஸ்போர்ட் உங்களுக்கு கையில் கிடைச்சிடும். இதுதான் நார்மலாக நான் அந்த பாஸ்போர்ட் தொடர்பான விடயங்கள் நான் சொல்லப்படாத விடயங்களாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் டோக்கன் எடுக்க வேண்டிய ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. உங்களுக்கு டோக்கன் எல்லாம் கொடுப்பினும் அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது இல்லாமல் மிக முக்கியமான விடயம், நாங்கள் வந்து கொழும்புல நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொழும்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து பெரும்பாலானாக வந்து சகோதர மொழியை சேர்ந்தவினும் சிங்கள மொழியை சேர்ந்தவினும். ஆகவே சிங்களம் கதைக்க தெரியுமா இருந்தால் சிங்களத்தோடு உரையாடக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு டோன்ட் வரி, நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய முடியும். தமிழ் தெரிஞ்சாக்கள் முடிஞ்சளவு இங்கிலீஷ் அட்லீஸ்ட் இங்கிலீஷாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா வேலை தமிழ் தெரிஞ்சாக்கள் யாரும் அங்கே இருக்க மாட்டேனோம். எனவே இதுதான் அங்கே இருக்க மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் சொல்ல வந்தேன்னா. இது இல்லாமல் உங்களுக்கான உணவுகள் கூட நீங்கள் அங்கே சிற்றுண்டி அங்கே வந்து ஹேண்டீன் இருக்குது, ஹோட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நோவா இருக்கிறாக்களும் சப்போர்ட் பண்ணுவேன். நான் இந்த லாங்குவேஜ் உண்மையாகவே சிங்களம் தெரிஞ்சிருந்தால் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் பயப்படாமல் வந்து அங்கே போய் கதைக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சளவு பக்கத்தில் இருக்கிறாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது சிங்களம் தமிழ் தெரியும் மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் நீங்கள் சிங்களம் தெரிஞ்சாக்களோட கதைச்சு அதில் வந்து அவள்கிட்ட ஹெல்ப்பை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸர்ஸ் இங்கிலீஷ்லேயே மூவ் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் பாஸ்போர்ட் தொடர்பான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னோட கமெண்ட்ஸில் கேட்ட கொஞ்சம் விடயங்கள் நான் உங்களுக்கு தொகுத்து வந்திருக்கிறேன். மேலதிகமான விடயங்கள் நீங்கள் பாஸ்போர்ட் தொடர்பான ஃபுல் விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி போட்டு திருப்பியும் சொல்கிறேன் வைரல் ஆகி கொண்டிருக்கிற அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து அந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து சசி எஸ்எல் ப்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் உங்களுக்கு நிறைய புதிய அப்டேட்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து சேரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பேசிக்காக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்காக இருக்கலாம், நாலேஜபிலிட்டியாக இருக்கலாம், இதெல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் இபிஎஃப் ETF இதற்கான விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், அதை எப்படி கிளைம் பண்ணணும்னு சொன்னால் கூட நீங்கள் யூடியூப் சேனல் நான் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கேயும் அதை பார்த்தீங்கன்னு அதையும் நீங்கள் இதற்கான விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எடுக்கிறதுக்கான வீடியோ நான் அங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயனடைவீங்க நம்புகிறேன். எனவே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சசி எஸ்எல் ப்ளாக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இணைந்திருந்தவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.